ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு 390 டியூக்லேயும் சில அட்ஜஸ்டபிள் பைக்ஸ் சஸ்பென்ஷன் உள்ள பைக்ஸ்லேயும் எதுக்கு இது கொடுத்துருக்காங்கன்ற டவுட் இருக்குது. சஸ்பென்ஷனோட ட்ராவல் எவ்வளோ இருக்குது, நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத கரெக்டாக தெரியறதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாத போது ஜிப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் பெட்டரான மெத்தட். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேண்ட் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கோ அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சஸ்பென்ஷனோட ட்ராவலை யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த பேண்ட் இறங்கவே இல்லைன்னா ரொம்ப ஸ்ப்ரிங் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ கம்ப்ரெஷன் வந்து கம்மி பண்ணணும். அதே இது ஃபுல்லாக இறங்கி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்ப்ரெஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஏன்னா உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் பாட்டம் அவுட் ஆகுது. இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு எண்டில் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணியும் என்னால் இன்னும் நடுவில் எடுத்துகிட்டு வர முடியலன்னா இந்த சஸ்பென்ஷனே உங்களுக்கு செட் ஆகலன்னு அர்த்தம். அதுக்கு வந்து நீங்கள் ரேஸ் ஸ்ப்ரிங் தான் அடிக்கணும்.